இந்த சோயா பீன்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கான தேவையான பொருள் தக்காளி, வெங்காயம், புதினா. இப்போ தண்ணி காய வச்சு அந்த சோயா பீன்ஸை ஊற வச்சிடலாம். 3 டம்ளர் தண்ணி. அதுக்கடுத்து வெங்காயம் நறுக்கிக்கிட்டான். அது தண்ணி காயட்டும். வெங்காயம் ஒன்று நறுக்கிக்கலாம். உரிச்சுக்கலாம். இந்த மாதிரி உரிச்சுக்கணும். சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் இருக்கும். அதை உரிச்சதை அப்படி நறுக்கலாம். வெங்காயம் நறுக்கியாச்சு. அதுக்கடுத்து தக்காளி, இந்த மாதிரியே நறுக்கிக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே தண்ணி கொதிச்சிருச்சு. அதுக்கடுத்து சோயா பீன்ஸ், தேவையான வெங்காயம், தக்காளி. அதை கடாயை வச்சிடலாம். கடாயில் நல்லா சட்டி காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு மட்டும் நான் போடுறேன். நல்லா இங்கே பாருங்கள், பொரிஞ்சு வரட்டும். அடுத்து தக்காளியை போட்டுடலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கிட்டு இந்த மாதிரி வதங்கி வரையில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா இஞ்சி பூண்டையே அரைச்சி போட்டுக்கோங்க. மனம் வந்துருச்சு. நல்லா மனம் வந்துருச்சு. பச்சை வாடை போய் செம்மையாக இந்த மாதிரி தோல் பிரிஞ்சு வந்துருச்சு. வருங்க, இந்த மாதிரி வரட்டும். சோயா பீன்ஸ் பச்சை வாடை போயிடுச்சு. சோயா பீன்ஸ் போட்டுக்கலாம். நல்லா தீயரிச்சு நல்லா கொதிக்க விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது கொதிக்கையிலே கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இந்த மாதிரி வரட்டும். அது கொதிச்சு வந்தோடனே சிக்கன் பொடி போட்டுக்கலாம். சிக்கன் பொடி போட்டு இறக்கியாச்சு. அப்படியே அந்த புதினாவை அப்படியே மேலாப்பில் போட்டுடலாம் தாராளமாக. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.